இதை பார்த்ததும் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கெண்ட் என்னோட ஆஃபீஸில் டே அவுட்டுக்கு சுகம் ரெசார்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒன்ஸ் அங்கே ரீச் ஆனதும் அந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. அங்கே போனால் அந்த 2 கூஸ் பார்க்க செம க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் சுற்றிட்டு இருந்த டர்க்கி 2 அப்புறம் கினி கோழியும் பார்த்துட்டு இருந்தேன். தென் இந்த ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 1 or 2 ஏக்கர் இருக்கும், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கும் போல். தென் சைட் சீயிங்க்கு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் சீதாப்பழம் மரம் இருந்துச்சு, ப்ளஸ் இந்த ரெசார்ட் சிட்டிக்குள்ளே இருக்கனால ஆக்சசிபிளாக இருந்துச்சு பைக்கில் போக. அடுத்து அங்கேயே அத்தி மரம் இருந்துச்சு. சும்மா கீழே இருந்த பழம் எடுத்து உடச்சி பார்த்தேன். ப்ராப்பர்ட்டியோட ஒரு எண்டில் நாவல் பழம் மரம் இருந்துச்சு. இந்த மரம் இருந்தால் பக்கத்தில் எறும்பு இல்லைனா பாம்பு புத்து இருக்கும்னு பார்த்தேன். சொன்ன மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு. எட்டி மரம்னு ஒன்று இருந்தது. அதை பற்றி ஐடியா சுத்தமாக இல்லை. வீடியோ எடிட் பண்ணுறப்ப பார்த்தேன். அதில் நிறைய ஹெர்பல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து வந்த அப்புறம் பலாமரம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தென் இந்த மணி பிளான்ட்டை பார்த்து என்னோட மணி பிளான்ட் எப்போ இந்த மாதிரி வரும்னு யோசிச்சுட்டு அடுத்து மகிழ மரம் பெனிஃபிட்ஸ் படிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் கிளம்பியாச்சு. நான் இப்போ தான் ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன். அங்கே என்னோட பிகினர் ஸ்கில்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டோம். தென் இண்டோர் கேம்ஸ் கார்னர் போயிட்டு அங்கே டேபிள் டென்னிஸ், ஃபூஸ் பால், தென் கேரம் விளையாடிட்டு தென் கிட்ஸ் செக்ஷன் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டாக நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட் டே அவுட் ட்ரிப்புக்கு பக்காவாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சு.